அல்லாஹு தாலா அவனுடைய அருட்பெரும் கிருபை புனிதமான ஸலவாத்துடைய மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றான். காலம் எல்லாம் நாம் வாழ்நாள் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழ்வே அதில் தான். அந்த வாக்கியம் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். நாமும் பெருமானாரை நேசிக்கின்றோம் என்றால் எப்படி காட்டுவோம்? பெருமானார் மீது ஸலவாத் ஓதுவது, அவர்களை பின்பற்றி நடப்பது, இத்திபா செய்வது, எதையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கின்றார்களோ அதை நாம் இத்திபா செய்வது, பின்பற்றுவது. இப்போ ஸலவாத் ஓதுவது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா கேவலமான நிலைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துடுவான். மானக்கேடான காரியங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துடுவான். தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்துடுவான். அதனால் நாம் அதிகம் ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆஷிக் மாசுக்காக இருந்தார்கள். அப்படி இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய நாவுலேருந்து நுபுவத்தே லிசான், பெருமானாருடைய நாவிலிருந்து எது வந்ததோ அதுதான். பெருமானார் என்ன பஷாரத்து கொடுத்தாங்களோ அதுதான். அஷ்ரத்துல் முபஷரா நாம் எல்லாம் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொர்க்கவாசிகள் சொன்னாங்க. யாரை? சையதினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதினா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதினா உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதினா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, அது மாதிரி சையதினா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி 10 பேருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷாரத் சொர்க்கவாசிகள்னு சொன்னாங்க. சொர்க்கத்தில் யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள் தான். பத்ரு யுத்தத்தில் பெண்மணி ஓடி வராங்க. பெண்மணி ஓடி வந்து கேட்குறாங்க, தன்னுடைய மகனார் சின்ன வயசு பத்ரில் இறந்துட்டாங்க, ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க இறந்துட்டாங்க. அப்போ அவங்கள அது ரொம்ப ஏன்னா சின்ன வயசாச்சே, அழகான வாலிப வயசாச்சே, எப்படி தாங்க முடியும்? தாயால் தாங்க முடியாது இல்லைங்களா? ஓடோடி வராங்க, பெருமானார்கிட்ட ஓடி வராங்க. பெருமானாரை பார்க்கின்றார். யாரோ சொல்லலாம், என்னுடைய மகனார் ஷஹீதாயிட்டார், பதிலில் ஷஹீதாயிட்டார் அப்படின்னு அவங்க அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க பெருமானார் சொல்கிறாங்க, உங்கள் மகனார் சொர்க்கவாசின்றாங்க. அப்போ உடனே அவர் சந்தோஷமாயிடுறாங்க. என்னுடைய மகன் சொர்க்கத்தில் இருக்கின்றாரா, அது எனக்கு போதுமானதாக இருக்கு. எப்படி தாங்கிக்கிட்டாங்க? அல்லாஹு அக்பர். எப்படி அவர்கள் தாங்கி கொண்டார்கள்? என்னுடைய மகனார் சொர்க்கத்தில் இருக்காரா? பெருமானார் சொன்னாங்க, அவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், உயர்தரமான சொர்க்கத்தில் இருக்கின்றார். அப்போ அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க? சஹாபி பெண்மணி, யார சொல்லலாம், அது எனக்கு போதும். என்னுடைய மகனார் சொர்க்கத்தில் இருக்கார், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கார் சொன்னீங்களே, அது எனக்கு போதும் என்று சென்று விட்டார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் எப்படி பெருமானாரை எப்படியெல்லாம் நேசித்தார்கள். அன்பர்களே, ஒரு கட்டத்தில் ஹஸ்ரத் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அது நீண்ட சம்பவம், அதை இப்போ சொல்லணும்னா முடியாது. அதனால் நான் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். பெருமானார் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சுப செய்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்கள் முதல்ல சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னாங்க. இப்போ அவங்க அந்த அழுகையோடு இருக்கிறாங்க. இப்போ அவங்க கேட்டாங்க, யாரோ சொல்லலாம், நான் உங்களுடைய அருமை மகனார் அலி நாயகம், அவங்களுக்கு முன்னாடி நான் சொர்க்கத்தில் போயிடுவேன். ஆமாம், அவங்களுக்கு முன்னாடி சொர்க்கத்தில் போயிடுங்க. உஸ்மானே கனி வல்லல், எப்படி அவர்கள் வாரி வழங்கினார்கள். உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுக்கு முன்னாடி நீங்கள் சொர்க்கம் போவீங்க. ஆமாம், அவர்களுக்கு முன்னாடி நீங்கள் சொர்க்கம் போவீங்க.
கேட்டாங்க, செய்தனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னாடி நான் சொர்க்கத்துக்கு போய்டுவேனா? ஆமாம், அவர்களுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிடுங்க. செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நான் அவர்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்துக்கு போய்டுவேனா? ஆமாம், அவர்களுக்கு முன்னால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுங்க. யாரும் சொல்ல தங்களுக்கு முன்னால் சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? ஆமாம், எனக்கு முன்னால் நீங்கள் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவீங்க. யாரும் சொல்லலாம். இப்போ உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களுக்கு முன்னால் யாரும் சொல்ல, அதை மாற்றி சொல்லுங்களேன். அப்போ சொன்னாங்க பெருமானார், நான் சொன்னதுதான் நுபுவத்துடைய லிசான், பெருமானாருடைய நாவிலிருந்து, முபாரக்கான நாவிலிருந்து வந்ததுதான், நீங்க தான் முதல்ல. அப்போ உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் சொல்ல மாற்றி சொல்லுங்க, யாரும் சொல்ல மாற்றி சொல்லுங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஒட்டகத்தில் இருப்பேன், நீங்கள் அந்த மூக்கண்ணாங்கயிறை பிடிச்சிட்டு சொர்க்கத்தில் முதல்ல நுழையிறது நீங்கள் தான். ஆக்கா பின்னால், குலா முன்னால். புரியுதுங்களா? நீங்கள் முதல்ல நீங்கள் முதல்ல சொர்க்கத்தில் காலை, நான் பின்னாடி வருவேன், பின்னாடி நான் குதிரையில், நான் ஒட்டகத்தில் நான் இருப்பேன் என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நுபுவத்துடைய நாவில், கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவில் எது வந்ததோ அவ்வளவுதான். அதுதான் ஒரு கட்டத்தில் பத்ரு யுத்தம், அதான் இக்கட்டான சூழ்நிலை, இரவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. சொன்னாங்க, இந்த இடத்துல அபு ஜஹல் இறந்து இறப்பான்னு சொல்லிட்டு கோடிட்டு காட்டினாங்க. இந்த இடத்துல உத்துபா இறந்து கிடப்பான், இந்த இடத்துல ஷைபா. இப்படி இருந்து கிடப்பவர்களை, அநியாயம் செய்தவர்கள், அக்கிரமம் செய்தவர்களை கோடிட்டு காட்டினார்கள் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பத்ரு யுத்தம்லாம் முடிஞ்ச பிறகு பெருமானார் சொன்னாங்களே, அந்த இடத்துல இவங்களாம் இருக்கிறாங்களான்னு பார்த்தாங்க சஹாபாக்கள். பார்த்தீங்களா? சொன்னாங்க, வாக்குறுதி உங்களுக்கு, நீங்கள் எதை உங்களுக்கு அளிக்கப்பட்டதுன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களுக்கு எதை சொன்னார்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா கேட்டாங்க. அந்த இறந்த அந்த சடலத்தை பார்த்து, காஃபிர்களுடைய சடலத்தை பார்த்து, அன்பர்களே, அதனால் பெருமானார் ஒரு சஹாபி பார்க்குறாங்க, எல்லாரும் வீரத்தோடு இருக்கிறார். ஒரு மனிதர், ஒரு மனுஷர் வீரத்தோடு இருக்கிறார். அப்போ பெருமானார் அந்த மனிதரை பார்த்து சொல்கிறாங்க, இவர் நரகத்திற்குரியவர் அப்படின்றாங்க. அப்போ அந்த கூட இருந்த சஹாபி பார்க்குறாங்க. பார்த்தா போரில் வேதனையின் தாங்க முடியாமல் தன்னுடைய கத்தியை கீழே வச்சுட்டு அது மேலே அப்படியே தற்கொலை செய்து கொண்டார். பார்த்தீங்களா? பெருமானார் என்ன சொன்னாங்களோ அதுதான், அதுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது நண்பர்களே. அதனால் அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் ஓதுகின்றோம். நாம் எல்லாம் ஷஃபாத்துக்குரியவர்கள் தான், நாம் எல்லாம் ஷஃபாத்து உரியவர்கள். அன்பர்களை, இங்கேயே சிறப்பான வாழ்க்கை. எதை வாக்குறுதி? ஒரு ஸலவாத்து ஓதினால் 10 நன்மைகள், 10 அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இப்போ நாம் வாழ்நாள் முழுவதும் ஸலவாத்து ஓதுனா அன்பர்களே பரிசுத்தவான்களாக அல்லாஹ் ஆக்கிடுவான். அதனால் நாம் அதிகம் ஸலவாத். ஒரே ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்துகிறேன். இக்கட்டான ஒரு போர், அகல் யுத்தம் சொல்லுவாங்க, அசாப் போர்னு சொல்லுவாங்க, கந்தக் போர்னு சொல்லுவாங்க. அதாவது பத்ருலேயும் உஹதுலேயும் ரொம்ப சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறாங்க. மதினா ஷெரீஃபில் இருக்கிறாங்க, எல்லாம் காயப்பட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா ஈமான் கொண்டவர்கள் 3000 பேர் தான், அதிலே பலர் காயப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் 10,000 பேர் படையெடுத்து வராங்க. இப்போ என்ன செய்கிறது? பதட்டமாக இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பதட்டமாக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, நீங்கள் யாரும் வரவில்லை என்றால் நான் ஒருவன் அவர்களை எதிர்த்து போரிடுவேன். கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் உங்களுடன் வருவோம். எந்த கட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள்? எந்த கட்டத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க? இக்கட்டான சூழ்நிலையில் பெருமானார் இடத்துல வாக்குறுதி அளித்தார்கள் உத்தம சஹாபாக்கள். அப்போ அந்த யுத்தத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் என்ன பண்ணுறது தெரியல, ஆயுதங்களே இல்லை.
போரிடுவதற்கு ஆயுதங்கள் இல்லை, உணவே இல்லை. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு சஹாபி எழுந்து யோசனைக்காக எல்லாத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று கூட்டுறாங்க. என்ன பண்ணுறது? அன்சார் அவர்களிடத்தில் கேட்டான், முஹாஜிர்கள் அவர்களிடத்தில் கேட்டார்கள். கடைசியில் ஹஸ்ரத் சையதுனா சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அவங்க எழுந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு யோசனை சொல்கிறேன். எங்கள் ஊர்களில் எங்கள் நாடுகளில் இந்த மாதிரியான சூழ்நிலையில் அகல் தோண்டுவாங்க, பெரிய பள்ளம் தோண்டுவார்கள். அந்த மாதிரி நாம் தோண்டிட்டோன்னா எதிரிகள் உள்ளே வர முடியாது, நாம் பாதுகாப்பாக இருக்கலாம், நாம அவர்களை எதிர்ப்பதற்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யோசனை எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. இப்போ பெரிய பள்ளம் 40 அடி அகலம் ஏதோ சொல்கிறாங்க, 8 அடி, அது சரியாக நினைவுக்கு வரல, 10 அடி ஆழம் என்ன, இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் 40 அடி தோண்டணும். 10 பேர் கொண்ட குழு அப்படியே சேர்த்தார்கள். இதில் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒரு குழுவில் இருக்கிறாங்க. இப்படி பிரிக்கும் பொழுது அந்த உத்தம சஹாபாக்கள் அந்த பள்ளத்தை நோண்டும் பொழுது பெருமானாரை புகழ்ந்தார்கள். அல்லாஹ்வையும் எந்த நிலையில், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தோண்டுவதற்கு பொருள் இல்லைங்க, மண்ணை எடுத்து கொட்டுவதற்கு பொருள் இல்லை, தங்களுடைய உடைகளிலே எடுத்து கொண்டு கொட்டினார்கள், அந்த பள்ளத்தை நோண்டினாங்க. அப்படிப்பட்ட அந்த புகழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள், முஹாஜிரீன்கள் சொன்னார்கள், சல்மானு மின்னா, சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், எங்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அன்சார் தோழர்கள் உடனே சொன்னாங்க, சல்மானு மின்னா. அவர்கள் நல்ல யோசனையும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் அவர்கள் அவ்வளவு வேகமாக வேலை செய்வாங்க. 200 வருடங்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அவ்வளவு பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. அதிகமாக பலமான வேலைகளை ரொம்ப ஈஸியாக செய்திருவாங்க. இப்போ அதனால் இவங்க சொன்னாங்க, சல்மான் அவங்க எங்கள் கூட வரணும், சல்மானு மின்னா சேர்ந்து அவங்க எங்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? சல்மானு மின்னா அஹ்லே பைத், சல்மான் எங்களை சார்ந்த, எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நுபுவத்துடைய நாவில் வந்துடுச்சுங்க, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களுடைய தர்பாரில் போய் பாருங்க, அவர்களுடைய தர்பாரில் எழுதப்பட்ட வாசகமே இதுதான், சல்மானு மின்னா. பெருமானாருடைய நுபுவத் அந்த நாவுல வந்துடுச்சு இல்லைங்களா, நுபுவத் லிசான்ல வந்துச்சு இல்லைங்களா, சல்மானு மின்னா, சல்மான் எங்களை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, ஆலே பைத் எங்களுடைய குடும்பத்தார்களை சார்ந்தவர்கள் சொன்னாங்க இல்லைங்களா. ஜொலிக்குது, தர்பார் அப்படியே ஜொலிக்குது, பெருமானாருடைய நாவில் வந்தது தான். அதனால நாம எல்லாம் பாக்கியவான்கள். பெருமானார் மீது நாம் அதிகம் ஸலவாத்து ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்க வேண்டும். இப்படிப்பட்ட சபையில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். சீக்கிரமே நாம் எவ்வளவு அதிகமாக அந்த நபியின் மீது இந்த வெள்ளி இரவில் நாம் ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதி அவர்களுடைய அந்த ஷஃபாத்தை பெறக்கூடியவர்களாகும், கண்ணியமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாகும், இஸ்ஸத்தான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாகும் அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பர்களை ஜிக்ர் செய்வதற்காக நாம் அமர்ந்திருக்கின்றோம். இக்லாஸான முறையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் சொல்லும் பொழுது கல்புல எந்த ஒரு நமக்கு தேவைகள் இருக்கு, 1000 தேவைகள் இருக்கு, தேவைகள் இருந்துகிட்டே இருக்கு. தேவை இல்லாத இருக்கிறோமா? ஹயாத் மிகப்பெரிய தேவை. ஹயாத்தா இருக்கிறதுனால தான் நாம இங்க வந்திருக்கிறோம். இந்த ஹயாத்து போயிடுச்சுன்னா பேரே மாறிடுங்க, பேரே மாறிடும். ஜனாசா அல்லாஹ் காப்பாத்தி இருக்கிறான் பாத்தீங்களா, கண்ணியமா வச்சிருக்கிறான். நம்ம கிட்ட அந்த மௌத் அந்த சிஃபத்து இருக்கு. அல்லாஹ் ஹயாத் என்னும் ஹயாத்தா நம்மளை காமிச்சிட்டு இருக்கிறான். அவனுடைய சுடர் ஹயாத் என்னும் சுடர் நம்மளை ஹயாத்தா காமிச்சிட்டு இருக்கிறான். எவ்வளவோ குருடர்கள் பார்க்குறோம். இன்னைக்கு தாசில்தார் ஆஃபீஸ் போகக்கூடிய
நேரம் வந்து சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, போனோம். போனால் கண் பார்வையற்றவர்கள் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக வராங்க. ரெனிவல் எவ்வளோ கஷ்டம், எவ்வளவு சிரமப்பட்டு வராங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எப்படி நம்மளை வச்சிருக்கிறோம், எப்படி ஆபாதா வச்சுக்கிறோம். பார்வை உடையவர்களாக, செவிடனா வைக்காம கேட்கக்கூடிய ஒரு கண்ணியங்க. செவிட்டு பையன் என்ன பேசினாலும் கேட்காது சொல்றாங்க இல்லையா? அல்லாஹ் அப்படி வைக்கல. கேட்க எங்க விழுந்தாலும் ஒரு சவுண்டு நமக்கு வருது, ஒரு அலர்ட் அல்லாஹ் கொடுக்குற. அன்பர்களே, அப்படி பார்வை உடையவர்களாக, கேள்வி உடையவர்களாக, அல்லாஹ் பேசக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை வச்ச கூவத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அவனுடைய கூவத்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ரப்பு நமக்கு எண்ணில் அடங்காத தேவைகளை நமக்கு பூர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றான். அதாவது உள்ள போன மூச்சு வெளியில வரலன்னா நம்முடைய கதி என்ன ஆகும்? உள்ள போன மூச்சு உள்ள போயிடுச்சு, வெளில வரலன்னா என்ன ஆகும்? அல்ல வெளியில வந்துடுச்சு மூச்சு, உள்ள போகலன்னா என்ன ஆகும்? அல்லாஹ் சீரா வச்சிருக்கிறான். உள்ள போயிட்டு வெளில வருது, அதனுடைய கவனமே இல்லை. வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, அந்த மூச்சுக்காக ஒரு மிஷினே பின்னாடி ஒரு பெண்மணி தொங்க விட்டுட்டு அதை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அல்லாஹ் அப்படி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அல்லாஹ் காப்பாற்றுறான். அந்த பொருளை எப்படி அவங்க அந்த பெண்மணி பாதுகாப்பாங்க? அன்பர்களே, அதனால அல்லாஹ் நமக்கு எண்ணில் அடங்காத நியமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த நியமத்துகளை கொண்டு நாம ஜிக்ர் செய்ய போறோம். அல்லாஹ் நம்மளை ஜிக்ர் செய்ய வைக்கின்றான். அதனால நமக்கு என்னென்ன, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ஹாஜத் தருவா, நீதான் என்னுடைய இலா, நீதான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றாய். அந்த உணர்வோடு நாம லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தேவைகள், அதை யா அல்லாஹ் இந்த தேவைகள் என்னிடத்துல இருக்கு, என்னை யாரிடத்திலையும் முஹத்தாஜ் ஆக்கிடாத, யாரிடத்திலும் போய் என்னை நிற்க வச்சிடாத, யாரிடத்திலையும் என்ன கையேந்த வச்சிடாத, யாரிடத்திலையும் என்ன நிற்க வச்சிடாத, என்ன கேட்க வச்சிடாத. ரப்பே, நீ இலாவா இருக்க. எந்த நிஸ்பத்துல இருந்து என்னுடைய தேவைகள் பூர்த்தியானாலும் ரப்பே நீ தான் பூர்த்தி செய்யணும். அதனால அந்த இக்லாஸோடு, அந்த எண்ணத்தில் நாம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து ஹாஜத்துகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். ஃபஅலம் அன்னஹு அஃலலுல் ஸிக்ர் இல்லல்லாஹ்.
الفاتحة. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه. أعوذ بالله من الشيطان الرجيم. الحمد لله. والله أحد الله الصمد لم يلد ولم يولد. والله أحد الله الصمد لم يلد الله خلق من شيء. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس. لك الحمد ولك الشكر يا الله. لك الحمد ولك الشكر يا الله. لك الحمد ولك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقليلنا بها من جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة بعد الممات إنك على كل شيء قدير. اللهم اوصل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه عزيزة واصلة ورحمة نازلة بركة شاملة توبة كاملة مقبولة ملية منا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة خصوصا ثم إلى روح سيدنا حضرت ابو بکر صدیق رضی اللہ تعالیٰ عنہ ثم إلى روح سيدنا عمر فاروق رضی اللہ تعالیٰ عنہ ثم إلى روح سيدنا عثمان غنی رضی اللہ تعالیٰ عنہ ثم إلى روح سيدنا علی کرم اللہ وجهه ثم إلى روح سيدنا امام حسن رضی اللہ تعالیٰ عنہ ثم إلى روح سيدنا امام حسین رضی اللہ تعالیٰ عنہ خصوصا ثم إلى روح سيدة النساء فاطمة الزهراء رضی اللہ تعالیٰ عنہ خصوصا ثم إلى روح شیخنا شیخ مشایخ الاسلام والقطب ربان والغوث السمدان محی الدین عبد القادر جیلانی قدس اللہ تعالی ثم إلى روح قطب الهند حضرت خواجہ معین الدین چشتی اجمیر قدس اللہ تعالی ثم إلى روح شاہ الحمید بادشاہ ناہوری قدس اللہ تعالی ثم إلى روح سید نوری شاہ قبلہ رضی اللہ تعالی ثم إلى روح شیخی مرشد فیض شاہ نور قبلہ رضی اللہ تعالی ثم إلى روح سید عامر کلیم شاہ نور قبلہ رضی اللہ تعالی ثم إلى روح جوری شاہ نور قبلہ رضی اللہ تعالیٰ عنہ ثم إلى روح جمال شاہ نور قبلہ رضی اللہ تعالیٰ عنہ ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين عامة. اللهم انفعنا ببركاتهم اللهم انفعنا بعلومهم اللهم انفعنا بأسرارهم اللهم اغفر علينا من فضلاتهم اللهم بارك لنا ببركاتهم يا أرحم الراحمين. اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ எப்படி ஏவல்களை ஏற்று நடக்க சொன்னியோ அப்படி நாங்கள் நடக்கலை யா அல்லாஹ் விலக்கல்களை விட்டு நீ விலகி இருக்க சொன்னியோ அப்படி நாங்கள் விலகலை யா அல்லாஹ் ரப்பே எங்களை நீ மன்னித்து கிருபை காட்டு யா அல்லாஹ் ஹராம் ஹலால் பேணி நடக்கல ரப்பே உன்னிடத்திலே நாங்கள் பிச்சை கேட்கிற யா அல்லாஹ் எங்களை மன்னித்து கிருபை காட்டு யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ கிருபை உடையவனா இருக்கிற யா அல்லாஹ் 70 தாய்களுக்கும் மேலான கிருபை உடையவன் யா அல்லாஹ் எங்களை மன்னித்து கிருபை காட்டு யா அல்லாஹ் நாங்கள் தேவை உள்ளவர்கள் யா அல்லாஹ் ரப்பே சதா தேவை உள்ளவர்கள் யா அல்லாஹ் ரப்பே எங்கள் அனைவருக்கும் ஆஃபியத்தை கூடிய அல்லாஹ் சலாமத்தை கூடிய அல்லாஹ் சரீர சுகத்தை கூடிய அல்லாஹ் நீடித்த ஆயுள கொடு ரஹ்மானே யா அல்லாஹ்
ரப்பே எங்களுக்கு நிலையான வருமானத்தை குடியா அல்லாஹ், ஹலாலான வருமானத்தை குடியா அல்லாஹ். ரப்பே எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ ரப்பே அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு வருமானங்களை குடியா அல்லாஹ், அதிகப்படுத்தி குடியா அல்லாஹ், கண்ணியமான முறையில் குடியா அல்லாஹ், இஸ்ஸத்தான முறையில் எங்களுக்கு நீ பிச்சை போடியா அல்லாஹ். நீ ரஸ்ஸாக்கா இருக்கையா அல்லாஹ், வஹாபா இருக்க ரப்பே, கொடையாளனா நீ இருக்கையா அல்லாஹ், ரிஸ்க் அளிக்கக்கூடியவனா இருக்கையா அல்லாஹ். உன்னிடத்தில் நாங்கள் பிச்சை கேட்கிறையா அல்லாஹ், ஹலாலான ரிஸ்க்கை எங்களுக்கு அதிகப்படுத்தி குடியா அல்லாஹ். உன்னை தவிர ஹாஜத் தருவா யாரும் இல்லையா அல்லாஹ். எங்களில் யார் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கின்றார்களோ அந்த கடன்களை போக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே அவர்களுடைய ஹாஜத்துகளை எங்களுடைய அனைத்து ஹாஜத்துகளும் நீ நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ஹாஜத்துகள் பெண்டிங் இருக்கு யா அல்லாஹ், அந்த தேவைகள் உன்னை தவிர யாரும் பூர்த்தி செய்ய முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் கணவன் மனைவிக்குள் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ் அதிகமான பிரச்சனைகள் வருது யா அல்லாஹ், அந்த பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாத்துடியா அல்லாஹ். கணவன் மனைவிக்குள் பரஸ்பர ஒற்றுமையை நீ கொடுத்துடியா அல்லாஹ், அந்த உள்ளங்களை நீ ஒன்றுபடுத்திடியா அல்லாஹ். ரப்பே நீ இலாவா இருக்கையா அல்லாஹ், அந்த பிள்ளைகளுக்கு ரப்பே நீ கண்ணியப்படுத்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ் பெற்ற அந்த பிள்ளைகளை பெற்றோர்களை கொண்டு நீ கண்ணியப்படுத்திடியா அல்லாஹ். அந்த பிள்ளைக்கு யா அல்லாஹ் எல்லா பிள்ளைகளுக்கும் உயர்வான வாழ்க்கையை குடியா அல்லாஹ், உயர்ந்த படிப்புகளை குடியா அல்லாஹ், கண்ணியமான படிப்புகளை குடியா அல்லாஹ். ரப்பே பயனுள்ள கல்வியை அவர்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்துடியா அல்லாஹ். அதே போல் யா அல்லாஹ் நல்ல வேலைகளை கவர்மெண்ட் வேலையாக உயர்ந்த படிப்புகள் உயர்ந்த வேலைகளை ஐஏஎஸ்ஸாக ஒவ்வொரு மக்களையும் நீ ஆக்கிடியா அல்லாஹ். ரப்பே முஸ்லீம் சமுதாய மக்கள் கீழே இருக்கிறாங்க யா அல்லாஹ், உயர்வானவர்களா நீ ஆக்கிடியா அல்லாஹ், உயர்ந்த பதவிகளை நீ கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பே பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த நல்ல ஜோடிகளை நீ ஏற்படுத்தி கூடியா அல்லாஹ். ரப்பே நல்லபடியாக அவர்கள் வசதி வாய்ப்புகளை நீ கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பே நல்லபடியாக திருமணம் நடக்கணும் யா அல்லாஹ். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலா உன்னை தவிர யாரும் இல்லை யா அல்லாஹ். ரப்பே அந்த ஹாஜத்துகளை நீ பூர்த்தி செய்து கூடியா அல்லாஹ். வியாதியஸ்தர்கள் பரிபூர்ண ஷிஃபா கூடியா அல்லாஹ். வியாதிகளில் இருந்து உன்னிடத்திலே நாங்கள் பாதுகாவல் தேவை யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ், அவர்களுடைய ஹஜ்ஜி ஆஃபியா ரப்பே நல்லபடியாக அவர்கள் பேமெண்ட் செய்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். அவர்களுக்கு அந்த காரியத்தை லேசாக்கிடியா அல்லாஹ். கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். மதீனா ஷரீஃப் சென்று ரப்பே அவர்களுடைய தர்பார் முன்னால் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தர் ரஹ்மானே. ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தர் ரஹ்மானே. உன்னுடைய இறை நேசர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தர் ரஹ்மானே. குறிப்பாக ரப்பே எங்களுடைய உஸ்தாத் நாயகம் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹ், அவருடைய ரூஹுக்கு இந்த நன்மைகளை ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். எங்களுடைய ஷேகுமார்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹ், அவருடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். எங்கெல்லாம் முஸ்லீம்கள் சிரமப்படுகின்றார்களோ கஷ்டப்படுகின்றார்களோ ரப்பே அவர்களுக்கு இந்த நன்மைகளை ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். ரப்பே இந்த மஜ்லிஸை நீ கபூல் செய்ய அல்லாஹ். இங்கு நேர்ச்சைக்காக அவர்கள் கொடுத்தார்களே காசுகள் அதை நீ பரக்கத்து செய்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலிய பன்மடங்கா நீ கொடுத்துடியா அல்லாஹ். இந்த ஸலவாத்து மஜ்லிஸுக்காக யார் யாரெல்லாம் கொடுத்தார்களோ ரப்பே அவர்களுக்கு பன்மடங்கா நீ கொடுத்துடியா அல்லாஹ். ஸல்லி யா ரப்பி அலா நபி சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्ली अलैहि वसल्लम।